ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் என்று நினைக்கிறேன், அவர் உட்காந்து இரவு நேரத்தில் உட்காந்து பைபிள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் திடீர்னு திரும்பி பார்த்தா அப்படியே டெவில் நிற்கிறான். நின்றுட்டு சொன்னானா, என்ன மார்ட்டின் லூத்தர் மெசேஜ்லாம் ரொம்ப பலமாக இருக்கு போல. ஆமாம், எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்லையா, நீ அம்பிட்டு வேலையை பண்ணிட்டு மெசேஜை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னாரான். என்ன வேலை பார்த்தோன்னா, டக்குன்னு மார்ட்டின் லூத்தரோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து இப்படி காமிச்சானா. பார்த்தா அதில் எழுதியிருக்கான் அவர் செஞ்ச அத்தனை பாவங்கள், அவர் யோசிச்சது எல்லாமே அப்படியே இருக்கான். பார் 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 பார்னு காட்டினான். இதை பார்த்தவொன்னு ஒரு மெசேஜ் எடுக்கிறது என்ன செஞ்சிருச்சு, இன்னும் நான் ஒரு பாவி, நம்மலாம் பிரசங்கத்துக்கு தகுதி இல்லாதவன், நம்ம ப்ரொட்டஸ்டாண்ட்னு ஒன்று, இதெல்லாம் ஒரு பெரிய தவறு, பேசாம திரும்ப போய் நம்ம சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுற வேண்டியதான்ற அளவுக்கு முடிவு எடுக்கிறது அப்படி அவள்கிட்டையும் பார்த்து பயந்துட்டாராம். ஏன்னா அது பார்க்குறார், அவர் சொல்றாரு, அதில் உள்ளது எல்லாம் உண்மையில் நான் செய்தது தான். அப்படியே காட்டுறானா, பாரியா பாரு அப்படின்றாராம். ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த பக்கத்தில் அந்த மை பாட்டில் அந்த தொட்டு எழுதிட்டு இருக்கிறாரு, ரெட் இங்கு பாட்டில். திடீர்னு ஆவியான்னு சொன்னாராம், இதை செய்யன்னு. டக்குன்னு அந்த பாட்டில் எடுத்து அவன் கையில் வச்சிருந்தான்ல, அந்த பேப்பர் மேலே ஊத்துனாராம். ஊத்திட்டு சொன்னாராம், இது எல்லாம் உண்மைதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி